கசிப்பு ஒரு போத்தல் எவ்வளவு விக்கிறாங்க? 400 ரூபாய் விக்கிறாங்க. இல்ல 300 ரூபாய் விக்கிறாங்க. 200 ரூபாய் விக்கிறாங்க. கசிப்பு போத்தல் 800 ரூபாய் விக்கிறாங்க. இது அரசாங்கத்தோட லாபம். என்ன? அத தடை பண்ணனும். அது தடை பண்ணா எந்த நாளும் குடிப்பாங்களா? எந்த நாளும் குடிக்கறாங்கண்ணா. அப்ப காசு 800 ரூபாய் எங்கால? தொழிலுக்கு போறாங்க, கூலி வேலை செய்றாங்க, பென்ஷன் வந்தனே குடிச்சிட்டு போறாங்க. வீட்ல குடிலிய கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. பாவம் பாதுகள் தூக்கிட்டு வருது. சாரையதோல சாராய் குடிச்சோனே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்ல. சாரைய குடிச்சதால நான் ஒரு பிரச்சனை நிறைய குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. யார படிபடி வர்றது? எனக்கு போன முறை ஒருத்தவங்க அடிக்க வந்தாங்கல்லோ. உன்னைய நான் வெட்டுறேன்ப்பா. ஓமாப்பா நான் பயந்து போயிட்டேன். நான் உண்மையா சொன்னாங்களா பகடிக்கு சொன்னாங்களா தெரியல. திருந்துற மாதிரி இல்ல அவங்க மேல மேலேயும் குடிக்கிறாங்க. கதைச்சு பார்த்துட்டு திருந்துறாங்க இல்ல. நிறைய பேர் அந்த கசப்புல தான் ஊர்ல படிக்காம இருந்தா குடிக்கிறாங்க இல்ல, படிச்சோனே குடிக்கிறாங்க. இத செய்யாதுன்னு சொன்னாலும் செய்யறாங்க. அப்ப போலீஸாக்கிட்ட நீங்க எதுவும் சொல்றோம் இல்லையா? போலீஸாக்கிட்ட சொன்னாலும் போலீஸ் வந்து பாஞ்சு குடிச்சியும் அவங்க வந்து காசை கட்டுறாங்க. கட்டிப்பட்டு குடிய வந்தோடனே சீனி போட்டு வடிக்கிறாங்க. போலீஸ் இங்கால வந்து புடிச்சிட்டு போய் போலீஸ்ல இருந்து ஆக்கல புனைய எடுத்துட்டு வந்தோடனே அடுத்த வாடி வடி போடுறாங்க, வடிக்கிறாங்க, விக்கிறாங்க. அப்படின்னா அது நல்ல பிசினஸ் கொண்டு போறேன். நல்ல வருமானம். இப்ப ஆத்துல போய் 200 ரூபாய் கொண்டு வந்தான்னா அதை கொண்டு சாராயத்துல கொடுத்தா புள்ளையில என்னத்தை சாப்பிடும்? அதெல்லாம் விவகாரத்து அதுக்கு நீங்க எதுவும் முயற்சி எடுத்தது இல்லையா? சேர்ந்து என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்க சொல்றாங்க. போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோனே போலீஸ் வந்து அடுத்த வாட்டி அவங்க வடிக்கிறாங்க, விக்கிறாங்க. அதான் பிரச்சனை. உலகில் வாழும் அனைத்து உறவுகளுக்குமே இனிய கிறிஸ்துமஸ் நத்தார்த்தன வாழ்த்துக்கள். இந்த நத்தார்த்தனத்துக்கு நீங்க எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இதை செலிப்ரேட் பண்ணுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நாங்க வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு கிராமத்துக்கு நான் போனேன். எனக்கு வேற பாத்தீங்கன்னா காய்ச்சல் ஃபீவர் வேற. இந்த வருஷத்தோடய பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு கிராமத்துக்கு போனோம். அங்க போனதுக்கு பிற்பாடுதான் நான் யோசிச்சேன், நாங்க சில நேரத்துக்கு பாத்தீங்கன்னா கஷ்டம் துன்பம் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது நாங்கெல்லாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க வாழ்ற மக்கள் சாப்பிடுறதுக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்ல, அதே போல ஒரு ஒழுங்கான வீடு இல்ல. வீடு இருக்கும், ஆனா அதை வந்து வீடுன்றே சொல்ல முடியாது. ஒரு கொட்டில் போல அது மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஒரு சின்ன குளத்துல போய் மீன் பிடிக்கலாம், இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் பல குடும்பங்கள் வாழ்றாங்க. அப்படி வாழ்ற சின்ன பிள்ளைகள் பெரியாக்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாக்லேட் கிஃப்ட்டுகள், அதே மாதிரிக்கு உடுப்புகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷமாக நாங்க நத்தாருக்காக கொடுத்திருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு கை கொடுத்த சுவிஸ் நாட்டுல வாழக்கூடிய சிரிகரன் அபிநதாப், சிரிகரன் அபிகையில் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும். அவங்களுக்கும் இனிய நத்தார்த்தன வாழ்த்துக்கள். ஹலோ சார், என்ன செய்றீங்க? வணக்கம். பாவம் பாதுகள் தூக்கிட்டு வருது. குட்டி சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அம்மா ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. யாரா விட்டு யார் பாய் இந்த தங்கா கவனடா ஓடியா இந்த பக்கம் வாடா. கடைசி ரவுண்டா பேர் மோனிகா. இந்த பிள்ளைதான் இந்த பிரச்சனைக்குரிய ஆள். என்ன பிரச்சனைக்குரிய ஆள் தானே? என்ன பிரச்சனை பண்ண நீங்க?
சரி இவங்களை நாங்க கூட்டிட்டு போறோம் சரியா சரி, கொண்டு போ. போமா வீட்டு வீட்டை கொண்டு போறாங்களா? போமா ரைட் நடப்புமா நாங்க பிடிங்க ஐயோ 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 ஓகேவா கதைச்சா நீ கத்திடுவா அப்புறம் இந்தாங்க. என்ன கதை அப்புறம் கதையா? என்ன கதை கணக்கு தான். கணக்கா ஓ, கணக்கு. Right. அப்போ okay. இந்தாங்க. சந்தோஷமா இதை வச்சுக்கோ அப்படி கையில இந்தா பிடிச்சுக்கோ பிடி. ஏன் முழிக்கிறீங்க எப்படி வாங்க கதையேன், போய் கதையேன். என்ன பேரு உங்களோட அம்மா என்ன சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்க கதையேன்டி. பயமா இருக்கப்பா எனக்கு பார்த்தா இப்படி எல்லாம் கண்ணெல்லாம் முழிச்சு கொண்டு இருந்தா இந்தாங்க இங்க வா. பாபா கிட்ட இரு. நீங்க தந்துட்டேன் மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்கண்ணே இந்தாங்க சரியா ஓகேவா அப்ப நத்தாரா உனக்கு நத்தாரா தீபாவளியா தீபாவளி தீபா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஏன் கதைக்க மாட்டாங்க கதைக்க மாட்டாங்களா எத்தனை வயசு பிறந்த நாளா பிறந்த நாளா அன்றைக்கு எனக்கு கேள்விடா அப்ப உங்கள்ட்ட வந்தன்றைக்கு நான் எனக்கு தடுமன் சரியா சரி ஓகே சும்மா பகடி சரி நீ நத்தார்த்தன வாழ்த்து சந்தோஷமா சற்றியான ஒரு பிரச்சனை அடிப்படி எப்படியா நீங்க தான் முதல் ஆள் அவனே கட்டுமா அடிப்படி பண்றீங்களாமே யார அடிப்படி பண்றது எனக்கு போன முறை ஒருத்தவங்க அடிக்க வந்தாங்கல்லோ உன்னைய நான் வெட்டுறேன்ப்பா ஓமாப்பா நான் பயந்து போயிட்டேன் அவன் உண்மையா சொன்னாங்களா பகடிக்கு சொன்னாங்களா தெரியல நான் உனக்கு செய்யறேன்டா வேலை நீ ஆள் பார்த்தா கொடுக்குற நான் பயந்து போயிட்டேன் நீ என் நத்தார்த்தன வாழ்த்துக்கள் சந்தோஷமா இந்தா உங்களோட பேர் என்ன எப்படி வாங்க சிவலோச்சினி ஓகே என்ன படிக்கிறீங்க கல்யாணம் கட்டிட்டீங்களா எத்தனை வயசு 23 ஓகே தான் எத்தனை வருஷம் 6 வருஷமா அப்ப எத்தனை வயசுல கல்யாணம் கட்டுனீங்க இப்படி வாங்க ஏன்னா அவ்வளவு சரி உங்களோட சுதந்திரம் நான் அதுக்குள்ள தலையிட விரும்பல ஆனா நான் கேக்குறேன் ஏன் அவ்வளவு குறைய வயசுல கல்யாணம் கட்டுறீங்க உங்களோட அம்மா அங்கதுல ஏன் என்ன காரணம் லவ் பண்ணியா இல்லாட்டி கஷ்டத்தினாலயா என்ன பிரச்சனை கஷ்டத்தினால பிள்ளைகள் இருக்கா சரி எனிவே சரியா இந்த உலகத்துல வந்து தவறு செய்யாம வந்து இந்த உலகத்துல யாருமே இல்ல சில எங்களோட நீங்க தாழ்ந்தவங்களும் இல்ல உங்களை விட நாங்க உயர்ந்தவங்களும் எல்லாரும் சமம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் சாப்பிடணும் எல்லாருமே இந்த பூமியில இருக்கிற வயசுக்கு நல்லா இருக்கணும் அதுதான் சரியா சரி என்ன திறமை இருக்கு உங்களுக்கு இப்படி வாங்க இந்த இந்த பக்கமா வாங்க இந்த கால என்ன வேலை செய்யற நீங்க வீட்டை தான் இருக்கிறது பாட்டு படிப்பீங்களா என்னடா பாட்டெல்லாம் படிக்கணும் இல்லோ ஹலோ வீடியோ கால் ஆன் பண்ணுங்க சரியான டைமுக்கு தான் எடுத்திருக்கீங்க என்னண்டு ஆமா ஆமா இப்பதான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் மட்டக்களப்பில் இந்த ஊர் என்னது அம்மந்தாவளி அப்படின்ற ஒரு கிராமம் உண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நீங்க கோல் அடிக்கிறீங்க ஓகே பாய் சேம் டு யூ பாய் சொல்லுங்க ஏ நத்தார்த்தன வாழ்க்கை சரிதானே என்னத்தை கை தந்தனா இனிய கிறிஸ்துமஸ் நத்தார்த்தன வாழ்த்துக்கள் சரியா
ஓகேவா? சந்தோஷமா? கையை பிடிச்சிட்டே இருக்கிறான் விட மாட்டான் என்றான். இந்தாங்க. சரி, நத்தார்த்தன வாழ்த்துக்கள். சரியா? இந்த குடிங்க. இனிய நத்தார்த்தன வாழ்த்துக்கள். குடும்பம் பிரியறதுக்கான காரணம் என்ன? சாராயம். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்ல. அத கேட்கக்குள்ள கவலையா இருக்கு. இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி எல்லாம் நடக்க கூடாது. இந்த தங்கச்சியை கண்டு காய்க்கிறேன். இதே 3 மாசத்துக்கு பிற்பாடு வந்து பார்த்தேன் அப்படியா இருந்துச்சுன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க, புருஷன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அப்ப அதை கேட்கக்குள்ள வந்து இப்ப எங்களோட சொந்த தங்கச்சி மாதிரி தானே, உங்களை சொல்லல பொதுவா சொல்றேன். அப்ப கவலையா இருக்கு இல்ல. அப்ப அதுகள்லாம் நாம இந்த மாதிரி எல்லாம் 100க்கு 100% நடக்காம எங்களால தடுக்க முடியாது. ஆனா என்ன முயற்சி எடுக்கலாம் அதுக்கெல்லாம்? அதுக்கு நீங்க எதுவும் முயற்சி எடுத்தது இல்லையா சேர்ந்து? என்ன பொலிசுல புடிச்சு கொடுக்க சொல்றாங்க. பொலிசுல புடிச்சு கொடுத்தோனே பொலிசு வந்து போக அடுத்த வாட்டி அவங்க படிக்கிறாங்க விக்கிறாங்க. அதான் மட்டும் பிரச்சனை இது. என்னோட கசிப்புன்றது ஊர்ல இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்காது. இப்ப நாங்களும் இருக்கேன் தானே, நாங்களும் குடிச்சு வரிச்சு படுத்துறீங்களா தானே? என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கசப்பு வந்து திருப்பி திருப்பி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. திருந்துற மாதிரி இல்ல, அவங்க மேல மேலேயும் குடிக்கிறாங்க. கதைச்சு பார்த்துட்டு திருந்துறாங்க இல்ல. நிறைய பேர் அந்த கசப்புல தான் ஊர்ல வடிக்காம இருந்தா குடிக்கிறாங்க இல்ல, வடிச்சோனே குடிக்கிறாங்க. இதை செய்யாதுன்னு சொன்னாலும் செய்யறாங்க. அப்ப போலீஸாக்கிட்ட நீங்க எதுவும் சொல்றோம் இல்லையா? போலீஸாக்கிட்ட சொன்னாலும் போலீஸ் வந்து பாஞ்சு குடிச்சியும் அவங்க வந்து காசை கட்டுறாங்க. கட்டிப்பட்டு குடிய வந்தோடனே சீனி போட்டு வடிக்கிறாங்க. போலீஸ் இங்கால வந்து புடிச்சிட்டு போய் போலீஸ்ல இருந்து ஆக்கல புனைய எடுத்துட்டு வந்தோடனே அடுத்த வாட்டி வடி போடுறாங்க, வடிக்கிறாங்க விக்கிறாங்க. அப்படின்னா அது நல்ல பிசினஸ் ஒன்று போல, நல்ல வருமானம். இப்ப ஆத்துல போய் 20 ரூபாய் கொண்டு வந்தான்னா அதை கொண்டு சாராயத்துல கொடுத்தா புள்ளையில என்னத்தை சாப்பிடும்? அதெல்லாம் விவகாரத்து வா. எவ்வளவு ஒரு கசிப்பு ஒரு போத்தல எவ்வளவு விக்கிறாங்க? 400 ரூபாய் விக்கிறாங்க. இல்ல 300 ரூபாய் விக்கிறாங்க, 800 ரூபாய் விக்கிறாங்க. கசிப்பு போத்தல 800 ரூபாய் விக்கிறாங்க. இது அரசாங்கத்தோட லாபம். என்ன அதை தடை பண்ணணும். அது தடை பண்ணா எந்த நாளும் குடிப்பாங்களா? எந்த நாளும் குடிக்கிறாங்க. அப்ப காசு 800 ரூபாய் எங்க ஆளு? தொழிலுக்கு போறாங்க, கூலி வேலை செய்யறாங்க, செஞ்சு வந்தோன்னு குடிச்சிட்டு போறாங்க. வீட்டுல குடியே கொஞ்சம் ஜெயில போடணும். உணன்றதா வெளியே விட்டா திரும்ப அதால அவங்கள வெளியே விடக்கூடாது. அவங்கள வெளியே விடக்கூடாது, வெளியே விடக்கூடாது. அப்படி செய்யறாங்கல்ல. என்ன காசை கட்டுறாங்க, வெளியில வராங்க. இவங்க எதுவும் காசுகளை உள்ளால கொடுத்து விளையாட்டுகள் நடக்குது. அப்படி நடக்குது. நான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குதாக்கா, எல்லா இடமும் இல்ல, சில பேர் அப்படியும் செய்யறாங்க. காசை கொடுத்து போல எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பிரச்சனை இருக்கு. நாங்க போறோம் தானே, எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஆனா ஐயா வைங்க, நான் திரும்பி எடுக்கிறேன்னா நான் இந்த மட்டக்களப்பில் நினைக்கிறேன் சொல்லிட்டு வந்து நான் சாப்பிட வரலண்டா பார்க்கலாம். எவ்வளவு தூரத்துக்கு வந்து அப்பா சாப்பிட வரலையா கேட்குது. வைங்க எடுக்கிறேன்னா கதை முடிஞ்சு மதிய நேரம் ஆயிடுச்சுனால சாப்பிட வரலையான்னு கேட்கிறேன். சரியா? உதவி செய்யறது பயப்படுது. சீனி சாமான் புள்ளிகளுக்கு அரசாங்கம் என்ன உதவி செஞ்சோன்னா அதை எடுத்து கொண்டு போய் இந்த அவங்க வடிச்சிருக்கிறாங்க சீனி எல்லாம். அதுல இருந்தா ஊருக்கு உதவி செய்யறான் இல்ல. சொல்லியும் பார்த்தாங்க அரசாங்கம், நீங்க சாரை மடிக்காதுங்க, உங்களுக்கு உதவி தர மாட்டோம் ஊருக்குன்னு சொல்லி கூட இந்த ஊர் சனம் கேட்கல, படிக்கிறாங்க. சொல்ல படிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு உதவியும் இல்லை இந்த ஊருக்கு. அதெல்லாம் ஒரு உதவியும் இல்லை. ஊழங்க பாதிக்கிறோம். ஹலோ, இனிய நத்தார் வாழ்த்துக்கள். நன்றி, நத்தார் வாழ்த்துக்கள். என்ன செய்யறீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நிலப்பாடெல்லாம்? கிறிஸ்துமஸுக்கெல்லாம் உடுப்பெல்லாம் எடுத்தாச்சா? என்ன சாப்பாடு இருந்தீங்க? சோறாக்கணும். சரியான வருத்தமா இருக்குது. எனக்கு தான் வருத்தமா இருக்கு, நீங்களும் தான் இழுத்து கொண்டிருக்கீங்க. சரி, ஓகே, இந்தாங்க இதுல உடுப்பு இருக்கு. சைஸ் பிள்ளையா இருந்துச்சுன்னா மாத்திக்குவோம். சரியா? சரி, ஓகே, இந்தாங்க. நீங்க எப்படி வாங்க. சரி, ட்வின்ஸ் தானே 2 பேரும்? ஓகே, அப்ப ட்வின்ஸ்ன்றனால ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன். சரியா? என்ன பேர் உங்களோட? அபிஷா. உங்களோடது? அபிகா. சரி, இந்தாங்க கிறிஸ்துமஸ் கிஃப்ட் தான், எங்களால முடிஞ்ச சின்ன கிஃப்ட். சரியா? ஓகே, இந்தாங்க. சரியா?
நன்றி ஐயா உங்களுக்கு பெரிய நன்றியா இருக்கணும். சரி சரியா, ரொம்ப ரொம்ப நன்றி. செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி கிஃப்ட் சரியா? சரிதானே? சரி ஓகே. திரும்பி சொல்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ்.